அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். குறிப்பாக நேற்றைய தினம் இந்தியாவின் தேர்தல் முடிவுகள், பொது தேர்தல் முடிவுகள் வெளியாகியது. கிட்டத்தட்ட கருத்து கணிப்புகளின் படி 400 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் 290 இடங்களை மாத்திரமே பெற முடிந்திருக்கிறது. எதிர்பார்த்த வெற்றி பாஜகவுக்கு இல்லை என்று வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு சொல்கிறது. நெருக்கடி கொடுக்கும் இந்தியா கூட்டணி, பிரதமர் மோடி ராகுல் வெற்றி, தமிழகத்தில் 40 தொகுதிகளிலும் திமுக சாதனை. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளின் படி பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முன்னிலை வகித்தாலும் அதனை விடாமல் துரத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்திய கூட்டணி கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இரவு வரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கூட்டணி 290 இடங்களில் முன்னிலை வகித்தது. எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி 235 இடங்களில் முன்னிலை பெற்றிருந்தது. பிற கட்சிகள் 18 இடங்களில் முன்னிலை வகித்தன. மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி முன்னிலையில் இருந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு இந்திய மக்களவையில் நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு 353 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் இம்முறை கூட்டணி 290 இடங்களில் முன்னிலை வகித்திருந்தது. அதன்படி பாஜக கூட்டணி வெற்றி பெற்றாலும் எதிர்பார்த்த வெற்றி அதற்கு கிடைக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. 543 தொகுதிகளில் குஜராத் மாநிலம் சூரத் தொகுதி பாஜக வேட்பாளர் முகேஷ் தலாம் போட்டியின்றி தேர்வான நிலையில் எஞ்சிய 542 இடங்களுக்கு வாக்குகள் எண்ணப்பட்டன என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோன்று கர்நாடகாவில் 28 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 25 மற்றும் மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சி 3 இடங்களிலும் போட்டியிட்டன. இதில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 17 இடங்களிலும் காங்கிரஸ் 8 இடங்களிலும் முன்னிலை வகித்திருந்தது. அதேபோன்று வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் மோடி வெற்றி பெற்றுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தான் போட்டியிட்ட ரேபரேலி வயநாடு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். வாரணாசியில் 2014இல் 3,71,000 வாக்குகள் வித்தியாசத்திலும் 2019ஆம் ஆண்டில் 4,79,000 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்ற பிரதமர் மோடி தற்போது 1,52,000 வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 370 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களை பிடிக்கும் என்றதுமான பாஜகவின் கனவை இந்தியா கூட்டணி தகர்த்திருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்கிறது. அதேபோன்று தமிழகம் தொடர்பான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. தமிழகத்திலே 40 தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கு திமுக கூட்டணிக்கு முடிந்திருக்கின்றது. அதேபோன்று கேரளா திரிசூரில் பாஜக வேட்பாளர் நடிகர் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றிருக்கின்றார். அதேபோன்று ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி வைத்து பாஜகவை சட்டப்பேரவை மற்றும் மக்களவை என 2 தேர்தல்களிலும் முன்னிலை வகிக்கின்றது என்றும் அந்த செய்தி அவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. இப்படி இருக்கும்போது தேர்தல் தொடர்பான செய்திகள் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்றது. தினகரன் பத்திரிகையில் 3வது தடவையாகவும் ஆட்சி பீடம் ஏறுகிறது பாஜக என்ற செய்தியும், இந்தியா கூட்டணிக்கு குறிப்பிடத்தக்களவு ஆசனங்கள் என்ற செய்தியும் தினகரன் பத்திரிகையிலும், தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியில் வடக்கு செய்தி இடம் பிடித்தாலும் கூட இந்தியாவின் ஆட்சியை அமைக்கப் போவது யார் என்ற கேள்விக்குறியுடன் மோடியின் கூட்டணி பெரும்பான்மையை பெறும் இந்தியா கூட்டணியால் கடும் நெருக்கடி என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது எப்படியோ நேற்றைய தினம் உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியாகுவதற்கு முன்னதாகவே பாஜக தனது வெற்றி கொண்டாட்டத்தை தனது
ஆதரவாளர்களோடு கொண்டாடியதை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு திருப்தியற்ற முகத்துடன் தான் பிரதமர் மோடி அவர்கள் நேற்று அந்த கொண்டாட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார். ஆனால் அவரது முகமும் மிக சோர்வடைந்த நிலையில்தான் இருந்தது. எது எப்படியோ எதிர்பார்த்த வெற்றி பாஜகவுக்கு கிடைக்கவில்லை. அதே போன்று பாஜகவின் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலையும் தோல்வி அடைந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் போட்டியிட்ட 40 தொகுதிகளிலும் பாஜக தோல்வி அடைந்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் மிக மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒருவர்தான் அண்ணாமலை, பாஜகவின் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பான அல்லது மாநில தலைவர். எனவே அவர் தோல்வி அடைந்திருக்கின்றார். மிக பாரிய ஒரு வெற்றியை தமிழகத்திலே பாஜக பெறும் என்று அண்ணாமலை கூறி வந்த நிலையில் இது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்றது. எனவே தாமரை மலரும் என்று கூறினார்கள். தமிழ்நாட்டிலே தாமரை மலரவில்லை. வழமை போல் சூரியன்தான் பிரகாசகரமாக உதித்திருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக நம் நாட்டிலே ஒரு முக்கியமான விடயத்திற்கு வருவோம். அந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. டிஐடி சிஐடி போன்றவற்றின் அடாவடியால் வடக்கு கிழக்கில் அரசின் மறைமுக நிகழ்ச்சி நிரல் என்ற பிரதான தலைப்பு செய்தியாக தினக்குரலில் இடம் பிடித்திருக்கின்ற நிலையில் அதே செய்தி இன்று வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு இடம் பிடிக்கின்றது. வடக்கு கிழக்கில் தமிழர்கள் அரசியல் செய்ய முடியவில்லை, ஸ்ரீதரன் எம்பி கடும் விசனம் என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழர்கள் ஜனநாயக ரீதியாக அரசியல் செய்ய முடியாதவாறு டிஐடி மற்றும் சிஐடி போன்ற பிரிவுகளால் அச்சுறுத்தப்படுகின்றார்கள். காணிகளை பறித்தல், அச்சுறுத்தல், கைது செய்தல், விசாரணைகளுக்கு அழைத்தல், எண்ணங்களை சிதைத்தல் என தமிழர் பகுதியில் அரசாங்கம் ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பதாக கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் சபையிலே நேற்று தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் கூறும்போது இவ்வாறு கூறுகிறார். தமிழர் தாயகமான வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் இளைஞர்கள், தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்தும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள், அச்சுறுத்தப்படுகின்றார்கள். தமிழர்கள் அவர்களின் தாயக பகுதியான வடக்கு மற்றும் கிழக்கில் ஜனநாயக ரீதியாக அரசியல் செய்ய முடியாதவாறு டிஐடி மற்றும் சிஐடி போன்ற பிரிவுகளை சேர்ந்தவர்கள் அதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு அச்சுறுத்தி வருகின்றனர். அதேவேளை இன்னும் பலரின் பொய்களையும் அவர்கள் விசாரணைகளுக்கு பொய்களை கூறி விசாரணைகளுக்கு அழைத்திருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லும் சுருக்கமான வசனம் விடுதலை புலிகள் மீளுருவாக்கம் செய்கின்றார்கள் என்பதாகும். இறந்து போன ஆத்மாக்களை நினைவு கூற நாம் அனுமதிக்கின்றோம் என்று 2015ஆம் ஆண்டு ஐநாவில் அப்போதைய அரசு ஏற்றுக்கொண்டிருந்தது. 2016ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் நீங்கள் வணக்கம் செலுத்த எந்த தடையும் இல்லை என எமக்கு உறுதியளித்திருந்தார். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை வடக்கு கிழக்கில் உள்ள போலீசாரும் புலனாய்வு துறையினரும் இடையூறுகளை ஏற்படுத்துவதுடன் விசாரணைகளையும் கைதுகளையும் மேற்கொள்கின்றனர். இதனால் தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்கள் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஸ்ரீதரன் அவர்கள். அரசியல் செய்ய முடியாமல் இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அரசின் மறைமுக அடாவடித்தனம் அல்லது மறைமுக நிகழ்ச்சி நிரல் என்று அவர் இதற்கு பெயரிட்டிருக்கின்றார். காணிகளை பறித்தல், அச்சுறுத்தல், கைது செய்தல், விசாரணைகளுக்கு அழைத்தல், மக்களின் எண்ணங்களை சிதைத்தல் தொடர்பாக ஸ்ரீதரன் எம்பி குற்றஞ்சாட்டியிருக்கின்றார் நேற்று பாராளுமன்றத்தில். இப்படி இருக்கும்போது அடுத்ததாக சீரற்ற கால்நிலை தொடர்பான ஒரு செய்திக்கு செல்கின்றோம். ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்கின்றது. சுஜீவகுமாரின் புகைப்படம் இன்றைய தினகரன் வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கிறது, பார்க்கலாம். சீரற்ற காலநிலையால் நேற்று செவ்வாய்க்கிழமை மல்வான பகுதியில் பெருவெள்ளம் ஏற்பட்டிருந்தமையும் மக்கள் பெரும் சிரமத்தின் மத்தியில் சிறிய படகுகளில் தமது தேவைகளை நிறைவேற்றுவதையும் படத்தில் காணலாம் என்ற செய்திதான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. வீடுகள் முற்றாக சில
வீடுகளும் அதேபோன்று பாதி அளவில் சில வீடுகளுக்குள் நீர் புகுந்திருப்பதையும் நீரில் மூழ்கி இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது அடுத்ததாக இன்னும் ஒரு செய்திக்கு செல்கின்றோம். இதுவரை இந்த சீரற்ற காலநிலை காரணமாக 26 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அமைச்சர் சபையில் தெரிவிப்பு, பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர். 26 பேர் உயிரிழப்பு, 1,30,021 பேர் பாதிப்பு, பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் சபையில் தகவல். சீரற்ற கால்நிலையால் 26 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 1,30,021 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் மீள் புனரமைப்பு பணிகளை முன்னெடுப்பதற்கும் ஜனாதிபதி நிதி ஒதுக்கியுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தின்னகான் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற விசேட அமர்வின் போது விசேட கூற்று ஒன்றை முன்வைத்து உரையாற்றும் போதுதான் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் கடந்த சில தினங்களில் நிலவிய சீரற்ற கால்நிலையால் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை 23 மாவட்டங்களில் உள்ள 33,622 குடும்பங்களைச் சேர்ந்த 1,30,021 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கால்நிலை மாற்றத்தால் ஏற்பட்ட திடீர் விபத்துக்களால் 26 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 41 பேர் காயமடைந்துள்ளனர். மண் சரிவு மற்றும் வெள்ள அபாயத்தை கருத்தில் கொண்டு 116 தற்காலிக பாதுகாப்பு மத்திய முகாம்களில் 2,369 குடும்பங்களைச் சேர்ந்த 9,248 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தேவையான வசதிகளை பிரதேச செயலக பிரிவுகள் ஊடாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. அனர்த்தங்களில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு முப்படையினர் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர். இயற்கை அனர்த்தத்தை முகாமைத்துவம் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் நாட்டில் நிலவிய சீரற்ற கால்நிலை தொடர்பில் கடந்த வாரம் திங்கட்கிழமை பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. எனவே இதன் போது தெளிவாக கூறப்பட்டது என்றும் ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தின்னகோன் குறிப்பிடும் நிலையில், இந்த அனர்த்தத்திற்கு ஒதுக்கப்பட்ட பணம் போதுமானதல்ல. நீங்கள் பணம் ஒதுக்கி இருக்கின்றீர்கள், நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அது போதுமானதாக இல்லை. ஒரு வாரத்திற்கு ஒருவருக்கு 1,350 ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றீர்கள். ஒரு நேரம் கூட சரியாக சாப்பிட முடியாது, அல்லது ஒரு நாளைக்கு கூட அவ்வாறு அந்த பணத்தில் சாப்பிட முடியாது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று பாராளுமன்றத்திலே குற்றம் சுமத்தியிருந்தார். நீங்கள் ஒதுக்கியிருக்கும் பணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் போதாது. எனவே சுற்றறிக்கைப்படி வேலை செய்யாதீர்கள், அல்லது சுற்றறிக்கை எவ்வாறு இருக்கின்றதோ அதன்படி திட்டங்களை தீட்டாமல் இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள் என்று தெரிவிக்கின்றனர். நேற்று கம்பஹா பகுதியில் கம்பஹா வைத்தியசாலை, கம்பஹா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் இவையெல்லாம் நேற்று நீரில் மூழ்கின. அப்போது அங்கிருந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? அவர்கள் சொல்கிறார்கள், தேர்தல் காலத்தில் மட்டும் வருவது, வெள்ளம் வடிந்தோடிய பின்னர் வந்து உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்பது, இதுபோன்ற அரசியல்வாதிகள் தயவு செய்து வராதீர்கள். அதாவது உங்களை நாங்கள் தெரிவு செய்தோம், உங்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பினோம், நீங்கள் சொன்னவரை ஜனாதிபதியாக்கினோம், ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, நாங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் உங்களது உதவி தேவை. தேர்தல் காலத்தில் வந்து நீங்கள் வாக்கு கேட்பது அல்லது நீர் வடிந்த பிறகு வந்து சுகமாக இருக்கிறீங்களா என்று கேட்பது தேவையில்லாத வேலை என்று சொல்லி. சரி, இப்படி இருக்கும்போது இந்த மின்சார சட்டம் மூலம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட இருந்தது. ஆனால் அதற்கு நீதிமன்றம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அல்லது அந்த செய்தியை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. மின்சார சட்டமூலத்தை நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம். சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை. பாராளுமன்றத்துக்கு உயர் நீதிமன்றம் அறிவிப்பு. இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்பு விதிகளுக்கு முரணானவை ஆகும். அவற்றை நிறைவேற்ற வேண்டுமாயின் பாராளுமன்றத்தில் விசேட பெரும்பான்மை பெற வேண்டும் என்பதுடன் சட்டமூலத்தின் 48வது பிரிவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் வாக்கெடுப்புக்கும் செல்ல வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் வியாக்கியானம் செய்துள்ளது. சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன நேற்று சபைக்கு அறிவித்திருந்தார். உயர் நீதிமன்றம் முன்வைத்துள்ள திருத்தங்கள் முழுமையாக அமுல்படுத்தினால் சட்டமூலத்தை பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் எனவும் சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த மின்சார
சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் தனியார்மயப்படுத்தப்படலாம் என்று கூறப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய தற்போது தொழில் செய்யக்கூடிய ஊழியர்கள் உடனடியாக அதிரடியாக அவர்கள் மாற்றப்பட்டு வேறு ஊழியர்களை நியமிப்பதற்காக அந்த சட்டத்தில் இடம் இருக்கின்றது. இப்படி பல சரத்துக்கள் அந்த சட்டத்தில் இருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டாம் என்று மின்சார சபை ஊழியர்களும் பல சிவில் அமைப்புகளும் கூறி வந்த நிலையில்தான் உயர்நீதிமன்றம் இவ்வாறான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றது. இந்த சட்டமூலத்தை நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்று கூறியிருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக எதிர்க்கட்சி இவ்வாறான ஒரு விடயத்தை இந்த சட்டமூலம் தொடர்பாக தெரிவிக்கிறது. அதையும் பார்க்கலாம். மின்சார சட்டமூலம் குறித்து சபையில் கடும் தர்க்கங்கள், விவாதிக்க வேண்டாம், எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தல். மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூலத்தின் பெரும்பாலான ஏற்பாடுகள் அரசியலமைப்புக்கு முரணானவை. ஆகவே சட்டமூலத்தை நாளை, அதாவது இன்றல்ல வியாழக்கிழமை நாளை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அரசு நிறுவனங்களை தனியார்மயப்படுத்தும் முயற்சிகளை அரசாங்கம் கைவிட வேண்டும் என எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்திடம் வலியுறுத்தினர் என்று அந்த செய்தி அவ்வாறு தொடர்கின்றது. இன்னும் ஏராளமான செய்திகள் பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்றது. அதை பார்ப்பதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவெளி. நேற்று பாராளுமன்றத்தில் விமல் வீரவன்ஸ், இவர் அடிக்கடி சர்ச்சைக்குரிய பல விடயங்களை முன்வைப்பவர், நேற்றும் கூட அப்படி ஒரு விடயத்தை முன்வைத்தார். வீரகேசரி பத்திரிகையில் செய்தி வெளியாகின்றது. இந்திய ஆசிரியர்கள் தோட்டப்புறங்களில் தவறான விடயங்களை கற்பிக்கிறார்கள். விமல் வீரவன்ச சபையில் குற்றச்சாட்டு. இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள 2000 ஆசிரியர்கள் தோட்டப்புற பாடசாலைகளில் தன்னார்வ அடிப்படையில் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் இவர்கள் மாணவர்களிடம் தவறான கருத்துக்களை பரப்பும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் புலனாய்வு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக எதிரணியின் சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார். 2000 பேர் வந்திருக்கிறாங்களாம், தவறான கருத்துக்களை பரப்புகிறாங்களாம். மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயிற்றுவிப்பாளர்கள் குழு ஒன்றுக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஊடாக பட்டியல் தயாரிக்கப்பட்டு அனுமதி கோரப்பட்டுள்ளது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்திருக்கின்றார். எனவே இது தொடர்பாகத்தான் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இந்திய ஆசிரியர்களுக்கு அனுமதி இன்னும் வழங்கவில்லை என்று கல்வி அமைச்சர் தெரிவிக்கும் போது இவர் விமல் வீரவன்ஸ் அவர்கள் பாராளுமன்றத்திலே இவ்வாறு தெரிவிக்கின்றார். அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், தோட்டப்புற பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. இதன் காரணமாக கடந்த காலத்தில் இந்தியாவிலிருந்து 2000க்கும் அதிகமானவர்கள் தோட்டப்புற பாடசாலைகளில் தன்னார்வ அடிப்படையில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றதாக அண்மையில் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. எமது நாட்டு புலனாய்வு பிரிவும் இவ்விடயம் குறித்து அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக அறிய முடிகிறது. கல்வி அமைச்சினால் பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக இவ்வாறு செய்திருக்கலாம். ஆனால் புலனாய்வு அறிக்கைகளின்படி இந்திய ஆசிரியர்கள் தோட்டப்புற மாணவர்களுக்கு தவறான விடயங்களை கற்பிப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்க்க எமக்கூறிய முறைமையில் செல்லாது. வேறு வெளியாரின் உதவிகளை தன்னார்வ அடிப்படையில் பெற்றுக்கொள்ளும் போது வெளியார் எம்மீதான பற்றுடன் செயற்பட மாட்டார்கள் என்றும் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார். அவர் அப்படி தெரிவிக்கும் போதுதான் அதே செய்தியில் இருந்தது கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த கூறியிருக்கிறாரு, இந்திய ஆசிரியர்களுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க, ஆனால் நாங்கள் இன்னும் அதை வழங்கவில்லை. வழங்குவதற்கு முதல் இவருக்கு அல்லது புலனாய்வு பிரிவுக்கு அறிக்கை கிடைத்திருக்கின்றது, தவறான விடயங்களை அந்த ஆசிரியர்கள் கற்பிக்கின்றார்கள் என்று. சரி, இப்படி ஒரு பக்கம் இருக்கும் போது அடுத்ததாக இந்த கேஸ் விலை குறைந்திருக்கின்றது. கடந்த மாதத்தில் கேஸ் விலை 175 ரூபாவால் குறைந்து 3940 ரூபாவாக இருந்த கேஸ் விலை நேற்று 150 ரூபாய் குறைக்கப்பட்டது. 12.5 கிலோ கேஸுக்கு. செய்தியை பார்க்கலாம். லிட்ரோ எரிவாயுவின் விலை 150 ரூபாவினால் குறைப்பு. மாதாந்த விலை சூத்திரத்திற்கமைவாக நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது.
அதன் அடிப்படையில் 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 150 ரூபாவினாலும் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 60 ரூபாவினாலும் 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 28 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளது. மாதாந்த எரிவாயு விலை சூத்திரத்திற்கு அமைய எரிவாயு விலை திருத்தம் ஒவ்வொரு மாதமும் 4ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். அதற்கமைய இம்மாதமும் எரிவாயு விலை குறைக்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் 3940 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 150 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அதன் புதிய விலை 3790 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1585 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட 5 கிலோகிராம் நிறையுடைய சிலிண்டரின் விலை 60 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1525 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2.3 கிலோகிராம் நிறையுடைய சிலிண்டரின் விலை 28 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அதன் புதிய விலை 712 ரூபாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சிலிண்டரின் விலையும் குறைக்கப்பட்டிருக்கின்றது. சிமெந்துக்கான விலையும் குறைக்கப்பட்டிருக்கின்றது. மூட்டைக்கு அதாவது 50 கிலோ சிமெந்தி பேக்கிற்கு 150 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. சரி, விலை குறைப்பு ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்ததாக இந்த பக்கச்சார்பற்ற விசாரணை தேவை என்று அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சொல்றார். எதற்கு, ஏன் பார்க்கலாம். பக்கச்சார்பற்ற விசாரணைகள் வேண்டும், அமைச்சர் ஜீவன் வலியுறுத்தல். நானோயா ரதெல்ல தோட்டம் மற்றும் நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் பக்கச்சார்பற்ற முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் டிரான் அலஸிடம் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கோரிக்கை விடுத்துள்ளார். அமைச்சரவை அமைச்சர் மற்றும் மலையக மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் பிரபல அரசியல் கட்சி ஒன்றின் பொதுச் செயலாளர் என்ற வகையிலும் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளேன் என அமைச்சர் ஜீவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது, பொறுப்புள்ள அரச ஊழியர் மற்றும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் என்ற வகையில் இது எனது கடமை என கருதுவதால் இந்த சம்பவம் முறையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளேன். குறித்த சம்பவங்கள் நடந்த நேரத்தில் நடந்தவற்றின் உண்மைத்தன்மையை முழுமையாக ஆராய்ந்து பொறுப்புள்ள அனைத்து நபர்களும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேற்படி சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணையானது அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறல் கொள்கையை மேலும் வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் எனவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். ஜீவன் தொண்டமான் சிறைப்பிடித்தார், தோட்ட அதிகாரியை சிறைப்பிடித்தார், அதாவது ஃபேக்ட்ரியில் வைத்து சிறைப்பிடித்தார். தோட்ட தொழிலாளர்களோடு அல்லது அதில் கடமை புரியும் ஊழியர்களோடு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இப்படியெல்லாம் அவர் மீது குற்றச்சாட்டுகள் பத்திரிகைகளிலும் சுமத்தப்பட்டது. அதே போன்று தொலைக்காட்சிகளிலும் செய்தி அறிக்கைகளில் காட்டப்பட்டது. எனவே இப்படி இருக்கும்போது அவர் கேட்டிருக்கின்றார், ஒரு பக்கச்சார்பற்ற விசாரணை வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். எப்படி இருக்கும்போது இன்றைய தினகரன் பத்திரிகையில் இதே செய்தி இவ்வாறு வெளியாகின்றது. நானோயா நுவரெலியா சம்பவங்கள் பக்கச்சார்பற்ற விசாரணை வேண்டும், அமைச்சர் ஜீவன் அமைச்சர் டிரானிடம் கோரிக்கை என்ற செய்தியும் அதே போன்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்த செய்தியாக ஒரு தாயும் மகளும் காணவில்லையாம், இருவரையும் காணவில்லையாம். அதை கொஞ்சம் பார்ப்போம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் தாய் மகளை காணவில்லை, போலீசில் முறைப்பாடு. காணாமல் போன தாயையும் மகளையும் கண்டுபிடிப்பதற்காக கட்டுநாயக்க போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர். 26 வயது பெண் ஒருவரும் 4 வயதுடைய சிறுமி ஒருவருமே காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவர்கள் இருவரும் கடந்த மே மாதம் 29ஆம் தேதியிலிருந்து அவர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்படி இருக்கும்போது காணாமல் போன பெண்ணின் கணவர் இது தொடர்பாக கட்டுநாயக்க போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த புகைப்படத்தில் உள்ளவர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் கிடைத்தால் 071891639 அல்லது 011225222 என்ற கட்டுநாயக்க போலீஸ் நிலையத்தின் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள்.
எனவே அவருடைய இந்த பெண்ணினுடைய கணவர் தான் இவ்வாறு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றார். சரி, இப்படி இருக்கும்போது மற்றும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் மத்திய கிழக்கு வேலைவாய்ப்புக்கு உயர்தர மருத்துவ சான்றிதழ்கள் திட்டம் விரைவில் அமுலாகும், விசேட குழுவும் நியமனம். வேலைவாய்ப்புகளுக்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணியாட்களை அனுப்பும்போது பெற்றுக் கொடுக்கப்படும் மருத்துவ சான்றிதழை உயர்தரத்தில் வழங்குவதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் முன்வந்துள்ளது. இதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபை, இலங்கை அங்கீகார சபை மற்றும் சுகாதார அமைச்சு ஆகிய தரப்பினரை கொண்ட விசேட குழு நியமிக்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார நடவடிக்கை எடுத்துள்ளார். சமீபத்தில் எனது நண்பன் ஒருவர் வெளிநாடுக்கு சென்றார், அதாவது மத்திய கிழக்கு நாடுக்கு தொழில் நிமித்தமாக சென்றார். அவருக்கான இந்த மெடிக்கல் என்று சொல்லப்படுகின்ற மருத்துவ சான்றிதழ், மெடிக்கல் சர்டிஃபிகேட் 33,000 ரூபாய் பெறப்பட்டது. 33,000 ரூபாய் பெறப்பட்டது. எனவே அந்த சான்றிதழ் போன்று உயர்தர மருத்துவ சான்றிதழ்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். இப்படி இருக்கும்போது இந்த வீட்டிலே வளர்க்கப்படும் செல்லப்பிராணிகள், இந்த செல்லப்பிராணிகள் குறிப்பாக எங்களை எப்போது வேண்டுமானாலும் காப்பாற்றும். காரணம், அவை நன்றியுள்ளவை. ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. நாங்கள் இன்றைய திவைன பத்திரிகையில் பார்க்கலாம். பல்லா நொகடவா பிருவே முகத்தரி சஞ்ஞாவாக் தென்ன வகை. அதாவது நாய் தொடர்ந்து குறைத்து கொண்டு இருந்தது. எனவே இதற்கான காரணம் என்ன, நாய் அவ்வாறு குறைத்து கொண்டிருக்க காரணம் என்ன என்று பார்த்த போது இந்த பெண்ணும் அவரது மகனும் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். காரணம், மே தினவல பவத்தின அதிக வர்ஷாவ அமுவே අඹේපුස්ස බලනව ප්‍රදේශයේ නිවසක මතට පස්කන්දක් කඩා වැටීමෙන් එම නිවසේ முழுமையின்ம வினாச වී ඇත. அதாவது அம்பேவேல பகுதியிலே ஒரு மண் சரிவு ஏற்பட்டு முற்றாக அந்த வீடு பாதிப்படைந்திருக்கின்றது. பெருதினே තුන්වෙනිදා පාන්දර 2:30ට පමණ මෙම සිද්ධිය සිදුවී ඇති අතර නිවසේ ඇති කරන බල්ලා නිසා තමාගේ සහ තම කුඩා පුතුගේ ජීවිතය බේරුණු බව எம நிவசே காந்தாவ பிரியாங்கிகா கியை. அதாவது இந்த நாய், இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற அந்த, நாங்கள் இன்னும் ஒரு தடவை அதை பார்க்கலாம், இந்த நாய்தான் அந்த தாயையும் அந்த மகனையும் காப்பாற்றிருக்கின்றது, தொடர்ந்து குறைத்து இருக்கின்றது. என்ன சத்தம் போட்டு கொண்டிருக்கின்றது என்ன என்று பார்க்கும்போது மண் சரிந்து கொண்டு வருவதை அவதானித்திருக்கின்றார்கள். எனவே அந்த நன்றியுள்ள அந்த ஜீவன் 2 உயிர்களை காப்பாற்றிருக்கின்றது. இதே போன்று இன்னும் ஒரு சம்பவமும் இடம்பெற்றிருக்கின்றது. அது கழு என்ற இன்னும் ஒரு செல்லப்பிராணி, அது 4 உயிர்களை காப்பாற்றியிருக்கின்றது. வீட்டை சுற்றி சத்தம் போட்டு கொண்டு இருக்கின்றது. விடிய நள்ளிரவு 1:30 மணி அளவிலே அவர் என்னவென்று வெளியே வந்து பார்க்கும்போது பின்னாலிருந்து மண் சரிந்து கொண்டிருப்பதை அவதானித்து வீட்டை விட்டு வெளியே வந்து 10 நிமிடங்களில் முற்றாக வீடு தரைமட்டமாக இருக்கிறது. எனவே நன்றியுள்ள ஜீவன்கள் பல உயிர்களை காப்பாற்றுகிறது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியையும் பார்க்க போகின்றோம். இது இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது இன்றைய அருண பத்திரிகையில். ஒரு புறம் கேஸின் விலை குறைகிறது, இன்னொரு புறம் கட்டட நிர்மாணத்திற்கு தேவையான சீமேந்து விலை குறையும் போது மறுபுறம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மரக்கறிகளின் விலை. කාලගුණික තත්ත්වයන් සමග එළවලු වර්ග රැසක කිලෝවක තොගමිල රුපියල් 300 සීමාව ඉක්මවා ගොස් ඇතයි ආර්ථික මධ්‍යස්ථාන නිලධාරි කොළ. அதாவது சில மரக்கறிகள் 300 ரூபாவை தாண்டி இருக்கின்றது. ஒரு கிலோ மரக்கறிகள் 300 ரூபாவை தாண்டி செல்கின்றதாம். அதாவது 160,
200க்குள் இருந்த மரக்கறிகள் மொத்த விற்பனையாளர்களுக்கே 300 ரூபாய்க்கு விற்கப்படும் போது அவர்கள் அதை கொண்டு வந்து சில்லறையாக விற்கும் போது தொகை மேலும் அதிகரிக்கும். இது இந்த நிலைமை இந்த மழை காரணமாகவும் சீரற்ற கால்நிலை காரணமாகவும் அந்த நிலைமை தொடர்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த 2 தினங்களுக்கு முதல் புவாக்பிட்டிய பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் பேருந்து ஒன்றை, அதாவது பயணிகளுடன் பேருந்து ஒன்றை செலுத்திய ஒரு சாரதி தொடர்பாகவும் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதையும் பார்த்தோம். சாரதி என்ன குடித்திருக்கிறார்? அவர் போதை வஸ்து பாவித்திருக்கிறார். பார்க்கலாம். இன்றைய மௌபிம பத்திரிகையிலே தான் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. புவாக்பிட்டியதி ரேல்பாரே பஸ் செலவு ரியதுரா ஐஸ்கால, ஐஸ் என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருளை பாவித்து தான் அவ்வாறு வீர சாகச செயலை செய்திருக்கின்றார். அவர் ஐஸ் பாவித்து தான் அந்த பஸ் வண்டியை ரயில் பாதையில் செலுத்தியிருக்கின்றார். காரணம், அவர் சாதாரண மனநிலையில் அவர் இல்லை. போதை வஸ்து பாவித்த காரணத்தினால் அவர் வேகமாக சென்றிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அவர் ஏற்கனவே ஒரு குற்றம் செய்து அவருடைய லைசன்ஸ் அல்லது வாகனத்தை செலுத்துவதற்கான வாகன அனுமதி பத்திரம் அல்லது சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத ஒரு சாரதியும். அப்படிப்பட்டவர் இன்னும் ஒரு தவறையும் செய்திருக்கின்றார். அது மிகப்பெரிய தவறு. எனவே யாரெல்லாம் இந்த ஐஸ் போதை பொருளை பயன்படுத்தி பஸ் வண்டியை செலுத்துகின்றார்கள் அல்லது போதைப் பொருள் பாவித்து பஸ் வண்டியை செலுத்தும் சாரதிகளை நோக்கி தற்போது இன்னும் ஒரு பரிசோதனை ஆரம்பமாக இருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. புலிகள் உட்பட 15 அமைப்புகளின் நிதிகள் சொத்துக்கள் முடக்கம், 210 பேரின் சொத்துக்களும் பறிமுதல் என்ற செய்தியும், 10,000 கோடி டாலரை தாண்டிய அரசின் கடன். தற்போது இலங்கை அரசாங்கம் செலுத்த வேண்டிய மொத்த உள்நாட்டு வெளிநாட்டு கடன் 1,184 மில்லியன் அமெரிக்க டாலர். அப்படி என்றால் இலங்கை காசில் 100 பில்லியன் 10,000 கோடி அமெரிக்க டாலர் வரை தாண்டியுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. சரி, அது கடன் சுமை மிகப்பெரிய ஒரு சுமை எமக்கு. அது அரசாங்கமும் வாங்குகின்றது, வாங்கியதை செலுத்த தடுமாறி கொண்டிருக்கின்றது. நாங்களும் சில இடங்களில் வாங்கிய கடனை செலுத்த தடுமாறி கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு சூழல் தற்போது இருக்கின்றது. சரி, இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.